எப்பா ஒரு வழி அன்னைக்கு கடை போட்டாச்சு. ஊர்ல உள்ள அவ்வளோ ஒரு வீட்லயும் போய் செருப்பை திருடிட்டு வந்து ஒரு கடை போட்டாச்சுல. சின்ன பொண்ணா கொக்கா. ஏ கடவுளே, செருப்பு எவ எவ வீட்டுலலாம் போய் திருடனோ அவ மட்டும் செருப்பு கடைக்கு வராம பாத்துக்க. ஊருக்குள்ள கடை போட்டா அவ்வளோ வந்துருவாள்வன்ட்டு தான் நேரா ஊருக்கு ஒதுக்குப்புறமா வெளியில கடை போட்டிருக்கேன். கடவுளே, யாரும் வராம நீ தான் பாத்துக்கணும். இன்னைக்கு செருப்பு பிசினஸ் நல்லா ஓஹோன்னு போகணும் கடவுளே. என்ன அழகழகா இருக்கு, இவ்வளோ டிசைன் டிசைனா செருப்பு வச்சிருக்காளுவப்பா. நம்ம தான் இந்த ஓட்டராட்டி செருப்பு வச்சு ஆட்டிட்டு இருக்கோம். அதுலயும் இந்த ஒத்த ரோசா செருப்பு இருக்கு, ஏமா என்ன அழகா இருக்கு ரோஸ் கலர்ல. இனிமே அவள்களே மாதிரி செருப்பு வாங்கி போடணும்ப்பா. அவளும் இப்பதான் வாங்கியிருப்பாளுன்னு நினைக்க, ஒரு மாசம் 2 மாசம் கூட போட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்க. நல்லா புதுசா பளபளன்னு இருக்கு செருப்பு அவ்வளவும். இன்னைக்கு இது அவளத்தையும் வித்து ஒரு காசு பாத்திர வேண்டியதுதான். செருப்பு செருப்பு விதவிதமா ரகரகமா செருப்பு, கலர் கலரா செருப்பு. வாங்க வாங்க வாங்க. ஒரு ஜோடி 100 ரூபா, ஒரு ஜோடி 100 ரூபா. என்ன இங்கனக்குள்ள ஆட்களே காணோம். ஒரு ஜோடி 100 ரூபான்னு கொடுக்கும். அவ்வளோ தூரம் வந்து அள்ளுவாள்வ பிறக்குவாள்வன்னு நினைச்சா ஒரு நாதியும் ஆள் இல்லையே. செருப்பு கடை ஓரத்துல செருப்பு ஒன்னாங்கா செருப்பு, ரெண்டாங்கா செருப்பு, மூணாங்கா வாங்க சொன்னேன். சிங்குச்சான் சிங்குச்சான் சிங்குச்சான். அத வாரி வித்தாக்கா வரவ அழைச்சாக்கா காலுல போட்டா நல்லா இருக்கும். வாங்க வாங்க. ஒரு ஜோடி செருப்பு 100 ரூபா. கலர் கலரா ரகரகமா விதவிதமா டிசைன் டிசைனா செருப்பு. இங்க யாரோ செருப்பு விற்காவ போலயே. சவுண்ட் கேட்டுட்டு கிடக்கு. இந்த செல்லத்தாய் வேற செருப்பு வேணும்னு கேட்டா போய் வாங்குவோம். இது யாரு? நம்ம சின்ன பொண்ணு தான் செருப்பு கடை போட்டிருக்கா போலயே. போய் வாங்குவோம். ஐயோ அடியாத்தி, செல்லத்தாய்க்கா வீட்டுக்காரெல்லாம் வந்திருக்காவே. செல்லத்தாய்க்கா வீட்டு செருப்பையும்லா திருடணும், என்ன பண்றது? ஏமா தங்கச்சி, சின்ன பொண்ணு இன்னைக்கு செருப்பு கடையாம போட்டிருக்கா? ஆமாண்ணோ, செருப்பு வைக்கலனோ. சரிம்மா, எடுத்து காட்டு. ஐயோ, இந்த அண்ணனுக்கு தான் வாங்க வந்துட்டு போக போல. சரி, ஆம்பளையாள்கள் செருப்புல 2 3 எடுத்து காட்டுவோம். என்னோ இப்ப இது வந்திருக்க புது மாடல் செருப்புனோ. நல்ல கருப்பு கலரும் சிவப்பு கலரும் மிக்ஸ் பண்ணி கலர்ல வந்து செருப்புனோ நல்லா இருக்கும். உங்க காலுக்கு சூப்பரா இருக்கணும். போடுறீங்களா, வாங்கிக்கிறீங்களா? இந்த ஜோடி 200 ரூபானோ. ஏம்மா செருப்பு எனக்கு இல்லம்மா, செல்லத்தாய் தான் செருப்பு வேணும்னு கேட்டா பத்துக்க. காலையில செருப்பு காணும் தேடிட்டே கிடந்தா. அதான் சரி இப்ப செருப்பு கடை பார்த்தோன்னு ஞாபகம் வந்துச்சு. செல்லத்தாய் போடுற மாதிரி ஒரு ஜோடி தாமா. ஐயையோ, காலையிலே செல்லத்தாய்க்கா தேடிட்டு போக போலயே. நம்மளாம் செருப்பு தூக்கிட்டு வந்துட்டோம். சரி, வேற ஜோடி செருப்பு ஏதாச்சும் எடுத்து கொடுப்போம். ஐயையே, எது எது எவ வீட்டுல திருடுனேன்னு வேற தெரியலையே. செல்லத்தாய்க்கா வீட்டுல என்ன செருப்பு திருடுனேன்னு அது வேற ஞாபகம் இல்ல. ஒத்த ரோசா செருப்பு மட்டும்தான் ரோஸ் கலர்ல அழகா இருந்துச்சு, அதுதான் ஞாபகம் இருக்கு. என்னத்த பண்ண, சரி பரவாயில்ல, எதையா ஒண்ணு கொடுப்போம். என்ன இந்த செருப்பு ஓகேவாண்ணா? போதும்மா, இந்த செருப்பு அவ வீட்டுக்கு போடுறதுக்கு தான் கேட்டா பத்துக்க. இது கரெக்டா தான் இருக்குமா? சரிங்க அண்ணா. ஏம்மா செருப்பு விலை எவ்வளோ? என்ன ஒரு ஜோடி 100 ரூபாண்ணோ. பரவாயில்லையம்மா, ரொம்ப விலை கம்மியா விக்கியே. ஆமாண்ணோ, இது செருப்பு சேவாவோ தெரியுமா? அந்த மார்க்கெட்ல போய் வாங்கிட்டு வந்தேனோ, அங்கேயே விலை கம்மி தான் பாத்துக்கிடுங்க. அதான் சரி விலை கம்மியா ஊருக்குள்ள விற்போம் அப்படின்ட்டு கொண்டு வந்தேனோ. சரிம்மா. என்னம்மா செருப்பு கொஞ்சம் பழசா இருந்த மாதிரி இருக்கு. ஐயய்யே, இவர் கரெக்டால கண்டுபிடிக்காரு. ஒருவேளை கண்டுபிடிச்சிருவாரோ, ஏதாச்சும் சொல்லி சமாளிப்போம். என்னோ அது ஒண்ணும் இல்லைனோ, நிறைய செருப்பு வாங்கிட்டு வந்தேன் பத்தியில. தூசினோ வேற, வெயில்ல வேற கிடக்கு பத்தியில. அது அங்க இங்கன்னு காத்துல அவ்வளவு மணலும் பரத்தி செருப்புல அவ்வளவு தூசியா கிடக்குன்னா அதான் அப்படி இருக்கு. தாங்கன்னு வேணா லைட்டா தொடச்சு தரேன். தூசியாமா? பரவாயில்ல, இருக்கட்டுமா, நான் தொடச்சுக்கிறேம்மா. சரிங்கண்ணோ. ஐயோ, இந்த செருப்பு வேற எவ வீட்டுல இருந்து எடுத்தேன்னு வேற தெரியலையே. ஐயோ, என்ன பண்ண, இந்த வள்ளி வீட்டுல இருந்து எடுத்தேன்னா அந்த செருப்பா, இல்ல மாலா வீட்டுல இருந்து எடுத்த செருப்பா என்னன்னு தெரியலையே. இல்ல செல்லத்தாய்க்கா வீட்லயே எடுத்த செருப்பான்னு வேற தெரியல. சரி பரவாயில்ல, விக்கிற வரை விற்போம். எவ்வளவு நேரம் ஓடுதோ அவ்வளவு நேரம் ஓடட்டும். சரிம்மா தங்கச்சி, நான் அப்ப கிளம்புறேன். என்ன உங்களுக்கு எதுவும் செருப்பு பார்க்கலையா? எனக்கு வேண்டாமா, செல்லத்தாய்க்கு தான் வாங்க வந்தேன். சரிம்மா, நான் கிளம்புறேன். சரிண்ணோ. ஏ கடவுளே, எப்படியாச்சும் காப்பாத்திரு. செருப்பு செருப்பு, வாங்க வாங்க. அங்க ஒரு பையன் வர்றான். அந்த பையனை பிடிச்சு செருப்பு வாங்குறியான்னு கேட்போம். ஏ தம்பி, ஏ தம்பி, எக்கோ கூப்பிட்டியலோ? ஆமா தம்பி, செருப்பு வாங்கிக்கிறியா? செருப்பாக்கா வாங்கிக்கிறேnkோ, ஃப்ரீயாவா தெரிய? கூப்பிட்டு தெரியல, தாங்க ஃப்ரீயானா தாங்க. எனக்கு வாயிலே நல்லா வந்துடும் பார்த்துக்க. ஃப்ரீயா தரவலாம் ஃப்ரீயா. சரி சும்மா போனியே, செருப்பு எதுவும் வாங்குறியா அப்படிங்கிறக்காக கேட்டேன். என்னக்கா அவ்வளோ லேடிஸ் செருப்பா வச்சிருக்கிய? லேடிஸ் செருப்பா வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து செருப்பு வாங்குறியான்னு கேட்டா என்னக்கா பண்றது? ஏ தம்பி, கையில பாரு, பாய்ஸ் செருப்பு தான் வச்சிருக்கேன். இந்த செருப்பு உனக்கு போட்டா சூப்பரா அருமையா அட்டகாசமா இருக்கும். வாங்கிக்கிறியா தம்பி? எங்க பாப்போம், செருப்பு நல்லா தான் இருக்கு, காட்டுங்கக்கா. செருப்பு நல்லா இருக்குக்கோ, ஆனா யாரோ யூஸ் பண்ண செருப்பு மாதிரியே இருக்கே. அடப்ப ஆவி மக்கா, கரெக்டாலாம் கண்டுபிடிக்கான். இது யார் செருப்பு? ஒத்தரோசா வீட்டுக்காரன் செருப்புன்னு நினைக்கேன். அங்கதான் இந்த மாதிரி செருப்பு எடுத்த மாதிரி ஞாபகம் இருக்கு. ஏ தம்பி, என்ன வளரிட்டடக்கா? யாராச்சும் யூஸ் பண்ண செருப்பை கொண்டு யாராச்சும் விற்பாங்களா? நல்ல செருப்பு தான் அது. வெயில்ல தூசி மணலுமா கடந்த உடனே அப்படி கொஞ்சம் தூசியா கிடக்கு, வேற ஒன்றும் இல்லை. தொடச்சா சும்மா பளபளன்னு புதுசா வந்துடும். சரிக்கோ சரிக்கோ, செருப்பு விலை எவ்வளோ? 200 ரூபா தம்பி. என்னது 200 ரூபாயா? ஆமா தம்பி, 200 ரூபா தான். இங்க ஆன்லைன்ல எல்லாம் வாங்கினா இந்த செருப்பு 500 600 சொல்லுவா. நான் 200 ரூபாய்க்கு தான் தரேன். என்னக்கா இந்த செருப்புக்கு போயிட்டு 200 ரூபாய்ங்க? 50 ரூபா தரேன். 50 ரூபா வாங்கிட்டு இந்த செருப்பு தெரியலா?
என்னது 50 ரூபா தரியா? வெளுத்து கூட வெளுத்து 50 ரூபாய் 50 ரூபா. 600 ரூபா 700 ரூபா செருப்பு பாவுண்டு சரி 200 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தேன்னா இவ 50 ரூபா தர அவ்வளோ 50 ரூபாய் வேண்டாம் ஒன்னும் வேண்டாம் மரியாதை செருப்பு வச்சுட்டு போறதுக்கு. என்னக்கா இப்படி சொல்றிய? செருப்பு வச்சுட்டு பேரு பத்துக்க. பேசாம அந்த செருப்பு தூக்கிட்டு ஓடிட வேண்டியதுதான். சரிக்கா தான் வைக்கிறேன். எலே எங்களை ஓடுறா எலே நில்லுல ஓடாதலே செருப்பியா தூக்கிட்டு ஓடுறா. நல்ல செருப்பு எப்பயாச்சும் கொண்டு ஓடிடணும். திருட்டு பையில நில்லு செருப்பியா கொண்டு ஓடுற எருமாட்டு பை எப்படி ஓடுறான் பாரு. எக்கோ டாடா பாய் பாய். கொழுப்ப பத்திய கொழுப்ப டாடா பாய் பாயா. பாவி பைய செருப்பை எடுத்துட்டு ஓடிட்டான். சை நம்மளே சரியான கிரிமினல் இவன் நம்மகிட்டே கிரிமினல் வேலையை காமிச்சிட்டு போயிட்டான். சை ஒவ்வொருத்தி வீட்டுல இருந்து ஒவ்வொரு ஜோடி திருடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். இவன் பாரு நோகாம செருப்பு எடுத்துட்டு ஓடுறான். நம்மளுக்குன்னு வந்து சேர்றானுவ பாரு. சை நம்மகிட்ட சரசம் பண்றதுக்குனே வந்து சேர்றானுவ. இழுவே அங்க பாத்தியாடி சின்ன பொண்ணு யாரையோ திட்டிட்டு கிடக்கா. ஆமா முடியுமா அவ பாத்தியா செருப்பு கடை தான் போட்டிருக்கா. இழுவே எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குடி. நம்ம அவ்வளோ ஒரு செருப்பையும் திருடிட்டு வந்து இவங்க கடை போட்டான்னு நினைக்கேன். ஊருக்குள்ள கடை போட்டா நம்ம கண்டுபிடிச்சிருவோன்ட்டு ஊருக்கு வெளியே கடை போட்டிருக்கா. நம்ம ஏதோ இப்ப மார்க்கெட் வந்ததுனால இவளை பாத்துக்கிட்டோம். முடியுமா உண்மையா வாடி சொல்றா? எனக்கு என்னமோ அப்படி தோணலடி. இழுவே அங்க பாரு அந்த ரோஸ் கலர்ல ஒரு செருப்பு தொங்குது பாரு. அது ஒத்த ரோசா செருப்பு தானே. ஒத்த ரோசா தானே ரோஸ் கலர்ல செருப்பு போட்டு மினிக்கிட்டு வருவா. செருப்பு கூட அழகா இருக்கு மாடி. நம்ம கூட அடிக்கடி எங்க வாங்கினா என்ன ஏதுன்னு கேட்டு விலை எல்லாம் கேட்டுருக்கோம்ல. அந்த செருப்பு தாங்க தொங்குது பாரு. இவதான் சரியான கள்ளி சரியான செருப்பு திருடுற கள்ளி. இவ ஏன் இப்படி இருக்கா? இப்படி செருப்பையுமா திருடி விப்பாவே. இவளை விடக்கூடாது முடியுமா? வாடி போய் சண்டை போட்டு ஒரு கை பாத்துருவோம். ஆமா எதுக்கு தேவையில்லாம நம்ம சண்டை போட்டோம்னா வேற செல்லத்தாய் உத்தரவாசம் இவளுக்கு சப்போர்ட் வருவாங்க. நம்மளுக்கு கேட்க வம்பு. நம்ம பேசாம இது அப்படியே செல்லத்தாய் கிட்ட போய் சொல்லி செல்லத்தாய்க்கோ கூட்டு வருவோண்டி. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாப்போம். அப்படியே சொல்றா அதுவும் கரெக்ட் தாண்டி. எம்மா எப்படிலாம் பண்றா பாரு. செருப்பு ஒரு ஜோடி 100 ரூபா ஒரு ஜோடி 100 ரூபா. பாத்தியா வியாபாரத்தை பாத்தியாடி? ஒரு ஜோடி 100 ரூபாயா. அவன் 300 ரூபா 400 ரூபாய்க்கு செருப்பை வாங்கி வாசல்ல போட்டிருந்தா அது ஒரு ஜோடி 100 ரூபான்னு எவ்வளவு கம்மி ரேட்டுக்கு விற்கா பாத்தியா? ஆமா முடியுமா அந்த சின்ன பொண்ணுக்கு அறிவே இல்ல. எப்படி பண்றா பாரு. வாடி நம்ம செல்லத்தாய்க்காவை போய் ஃபர்ஸ்ட் கூட்டு வந்து நிறுத்துவோம். அதுக்கப்புறம் என்ன கதை விடுறான்னு பாப்போம். வா முடியுமா போவோம். சை மைண்டே அப்செட் ஆகி போச்சு. கிறுக்கு பைய செருப்பல திருடிட்டு போயிட்டான். அவன் என்னைக்காச்சும் என் கண்ணுல மாட்டட்டும். அவனுக்கு இருக்கு அன்னைக்கு. சின்ன பொண்ணு நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிடுடி. ஹாய் கவி நிலவு, ஹாய் லக்ஷ்மிபதி, ஹாய் சுகந்த், ஹாய் நிதர்ஷினி, ஹாய் பிரபா, ஹாய் மித்ரா, ஹாய் லோகிதா, ஹாய் லதா, ஹாய் காஞ்சனா, ஹாய் மீத்துக்குட்டி, ஹாய் உமர் பரக்கத், ஹாய் சம்மு, ஹாய் சித்திக், ஹாய் சஃபான், ஹாய் கலீஸ், ஹாய் கோபி, ஹாய் ஷவந்தி, ஹாய் பகவதி, ஹாய் சுதனேஷ், ஹாய் பிரண்யா, ஹாய் தினேஸ்வரி, ஹாய் கேசவன், ஹாய் தர்மராஜ், ஹாய் நிலா, ஹாய் பூஜா, ஹாய் நந்தினி, ஹாய் பவித்ரா, ஹாய் முத்துராசு, ஹாய் நாகராணி, ஹாய் லிங்கேஸ்வரி, ஹாய் கனிகருஷ்டினா, ஹாய் சசிதரன், ஹாய் அஞ்சலி நேத்ரா, ஹாய் கார்த்திகா, ஹாய் பிரியா, ஹாய் ராஜசாந்தி, ஹாய் பாவனாஸ்ரீ, ஹாய் சிவதர்ஷன், ஹாய் சிவரஞ்சனி, ஹாய் சோனியா, ஹாய் காவேரி, ஹாய் சாய் ஸ்ரீ, ஹாய் ஸ்ரீமதி, ஹாய் ஸ்ரீநிதி, ஹாய் மாரியம்மாள், ஹாய் விஸ்வா, ஹாய் முருகன், ஹாய் மல்லிகா, ஹாய் விக்னேஷ், ஹாய் கவியரசி, ஹாய் சுதா, ஹாய் சந்தோஷ் ரிஷ்வான், ஹாய் முத்துக்கண்ணு, ஹாய் மணிகண்டன், ஹாய் சரஸ்வதி, ஹாய் பூர்ணி, ஹாய் சுபாஷ், ஹாய் சோபனா, ஹாய் பிரகாஷ், ஹாய் கவியரசன், ஹாய் பார்வதி, ஹாய் மேரி, ஹாய் சூசை, ஹாய் ஜெகதீஷ், ஹாய் ரோஜா, ஹாய் மீனா, ஹாய் அமித், ஹாய் கரண், ஹாய் திவி ஈஸ்வர், ஹாய் அதர்ஸ், ஹாய் பவனி, ஹாய் நூர்ஜகான், ஹாய் பூங்கொடி, ஹாய் மணிகண்டன், ஹாய் ஜமுனா, ஹாய் பெர்லின், ஹாய் ஸ்லோமி, ஹாய் சஞ்சய், ஹாய் சாம்பவி, ஹாய் கதிர், ஹாய் மாரீஷை, ஹாய் வைஷ்ணவி, ஹாய் முத்துலட்சுமி, ஹாய் முத்துமாரியப்பன், ஹாய் இசைகலா, ஹாய் இந்து, ஹாய் மகா, ஹாய் சசி, ஹாய் அனிதா, ஹாய் அருண், ஹாய் யாவிகா ஸ்ரீ, ஹாய் காவ்யலக்ஷ்மி, ஹாய் ரேணுகா, ஹாய் மிலர் நிலா, ஹாய் ஆதித்யா, ஹாய் முத்துக்குமார், ஹாய் பட்டுராணி, ஹாய் அம்பிகாவதி, ஹாய் செல்வா, ஹாய் அகிலன், ஹாய் வசந்தன், ஹாய் வினோத், ஹாய் கண்ணன், ஹாய் மீனா, ஹாய் கௌசல்யா, ஹாய் கவிதா, ஹாய் ஸ்னேகா, ஹாய் மகிஷாலினி, ஹாய் ஆலியா, ஹாய் மோஷின், ஹாய் தமிழ் பாண்டியன், ஹாய் சித்தார்த், ஹாய் மோகித், ஹாய் புவனா, ஹாய் அருண், ஹாய் லட்சுமை, ஹாய் பிரியா ஆறுமுகம், ஹாய் பிரியங்கா அருள், ஹாய் அருள் ஜோதி, ஹாய் சந்திரா, ஹாய் லக்ஷ்மி, ஹாய் மனோஜ் மோகனா, ஹாய் சாந்தி சங்கர், ஹாய் பவித்ரா ஸ்ரீ, ஹாய் செல்வ விக்னேஷ், ஹாய் ரேவதி, ஹாய் கீர்த்தி, ஹாய் ரித்திகா, ஹாய் ஓவியா, ஹாய் ஸ்ரத்விக்.
நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.